எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் ஜூன் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூன் 14 மற்றும் 15 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இந்திய ராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் ஜெனரல் தீரஜ் சேத். இந்தியாவின் மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. நிஃபா வைரஸ் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இது மனிதர்கள் தேர்ந்து விலங்குகள் தேர்ந்து மனிதர்களுக்கு பரவும், மனிதர்கள் தேர்ந்தும் மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பள்ளம் தின்னக்கூடிய வவ்வால்கள்லேருந்து இந்த வைரஸ் அப்படிங்கிறது விலங்குகளுக்கு பரவுது, விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய கால தமிழர்களின் திறனை பறைசாற்றும் இரும்பு உலைக்கலன் எங்கு கண்டறியப்பட்டது? ஆன்சர் கீழடியில கண்டறியப்பட்டிருக்கு. கீழடியில 11வது கட்ட அகழாய்வு பணி நடக்குது. 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பிரான்ஸ்ல ஏவியன் சிட்டியில நடக்குது. உடான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. உடான் திட்டம் உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறதா அதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. நாடு முழுவதும் சுமார் எத்தனை கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர்? 25 கோடி பேர் மீண்டிருக்காங்க. ரஃபேல் போர் விமானம் எந்த நாட்டின் தயாரிப்பு? பிரான்ஸ். AN-32 என்பது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட போக்குவரத்து விமானம்? ஆன்சர் ரஷ்யா. குஷா திட்டம் என்பது டேஷ். ஆன்சர் உள்நாட்டு நீண்ட தூர தரை வான் ஏவுகணை திட்டம். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்று, அதாவது பார்சிலோனா ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் லூயிஸ் ஹாமில்டன். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றது? துருக்கியில நடைபெற்றது. அதாவது தீரஜ் பொம்மதேவரா கலப்பாணிலையும் சரி ஒற்றைய பிரிவுலையுமே 2லையுமே தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு. ரெக்கவ் கலப்பாணிகள் பிரிவு, அப்புறம் தனிநபர் பிரிவு. உலக இரத்த தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 15ல செலிப்ரேட் பண்றோம், பிளட் டோனர் டே. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 16th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன குவாட் பார்க்க போகிறோம்? ஒரு குவாட் பார்த்துட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கான குவாட் 1 year equal to 365 opportunities. அதாவது நம்ம ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் நல்லா அதை யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. இன்னைய நாளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நாளைக்கு வருது அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எவ்ரி இயர் உங்க கையில ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. வாய்ப்புங்கிறது உங்க கையில இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணல, ரெகக்னைஸ் பண்ணல. அதை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே கன்சிடர் பண்ணல. ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறது எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம்? 365 ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதே டைம்ல ஒவ்வொரு நாள்லையுமே ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளுடைய வாய்ப்பு தான். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கான வாய்ப்புகள் தான். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அந்த டைமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. சரியா? சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இயர் 2026ல நீங்கள் என்ன நிறைய எய்ம் வச்சுருந்துருப்பீங்க. நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் நீங்கள் இப்போ வரைக்கும் அதை ஃபினிஷ் பண்ண முடியலாட்டியும் சரி, இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜூன்ல இருக்கோம், நெக்ஸ்ட் ஒரு 6 month இருக்கு. ஸோ இந்த இயர் இன்னும் முடியல, இன்னும் நமக்கு பாதிக்கும் மேல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரிதானே? ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. இன்னையிலேருந்து எழுந்திரு அப்படிங்கிற மாதிரி எழுந்து வாங்க. சரியா? இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ். எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் ஸ்லோவேக்கியா. ஸ்லோவேக்கியா நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி, நரேந்திர மோடி சென்றிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து அந்த நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அப்படிங்கிற விருதானது கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அந்த நாட்டுடைய உயரிய விருது. இந்த விருது பிரதமர் மோடி பெற்ற 33வது சர்வதேச உயரிய விருது, ஒரு சர்வதேச அங்கீகாரம். ரீசெண்டா அக்ரிகல்ச்சர்ல சிறப்பா இருந்ததுக்காக UNFAO பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அக்ரிகோலா பதக்கம் கொடுத்தாங்க.
ஸ்வீடன் நாடு விருது கொடுத்தாங்க, நார்வே நாடு விருது கொடுத்தாங்க. அந்த வரிசையில் இப்போ ஸ்லோவேக்கியா நாடும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஹையஸ்ட் ஹானரை வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அப்படிங்கிற அவார்டு 33வது சர்வதேச விருது இது. ஸோ ஸ்லோவேக்கியா நாட்டுடைய அதிபரான பீட்டர் பெல்லாக்ரினி தான் இதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ நார்வேவுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது இப்போ வழங்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ரீசெண்டா. அடுத்து வந்து ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் ஆஃப் நெசட் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தால் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கீகாரம் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் அப்படிங்கிறது. எத்தியோப்பியாவுடைய உயரிய விருதை பெற்ற பிரதமர், அதாவது இந்திய தலைவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. அதுவும் முதல் உலக தலைவரும் நரேந்திர மோடி தான் எத்தியோப்பியாவுடைய விருதை பெற்றதுல. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். இந்தியாவில் ஏவுகணைகளை வானிலையே தடுத்து அளிக்கும் இந்தியாவின் 2ஆம் கட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக எங்கு பரிசோதிக்கப்பட்டுள்ளது? ஸோ அதாவது பிஎம்டியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்டி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். அதாவது பாலிஸ்டிக் மிசைலை இது என்ன பண்ணும், டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது பாலிஸ்டிக் மிசைல்ல நீண்ட தூரத்துக்கு வரக்கூடிய நீண்ட தொலைவு ஏவுகணைகளா இருக்கு, அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளா இருக்கு அப்படின்னா அந்த ஏவுகணைகளை நம்ம இந்தியாவுடைய இந்த பிஎம்டி வந்து இடைமறிச்சு அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் பிஎம்டி, பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். இதை வந்து ரீசெண்டா வந்து டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பானது டெஸ்ட் பண்ணிருக்கு. இது வந்து 2ஆம் கட்ட சோதனை, பிஎம்டியுடைய 2ஆம் கட்ட சோதனை அப்படிங்கிறது இப்ப நடந்திருக்கு. ஸோ பிஎம்டி ஃபேஸ் 2 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புடைய டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஃபேஸ் 2 விட்டுருங்க, அது 2ஆம் கட்டமாக நடக்குது. இந்த என்ன அமைப்பு அப்படின்னா பிஎம்டி, பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இதை வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே இந்த பிஎம்டியோட ஒர்க் என்ன அப்படின்னா நீண்ட தொலைவு அணு ஏவுகணைகளா இருக்கு அல்லது நடுத்தர தொலைவு ஏவுகணைகளா இருக்கு அப்படின்னா அந்த ஏவுகணைகளை இடைமறித்து இது அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து ஏவுகணை வரும்போது இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் வந்து இதை இடைமறிச்சு இதை அழிச்சிரும், ஃபினிஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க பிஎம்டி. ஸோ அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நீண்ட தொலைவு ஏவுகணைகள், நடுத்தர தொலைவு ஏவுகணைகளை வந்து இடைமறிச்சு அழிக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் கொண்ட நாடுகள் வரிசையில் இதன் மூலமா இந்தியாவும் இப்போ இணைஞ்சிருக்கு. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா, வளிமண்டலத்துக்குள்ளேருந்து வந்தாலும் சரி, வளிமண்டலத்துக்கு வெளியிலேருந்து வந்தாலும் சரி, அதை இடைமறிச்சு அழிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிநவீன ஏவுகணை தடுப்பு திறன் பெற்றிருக்கக்கூடிய உலகுடைய ஒரு சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இதன் மூலமா இணைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். LRLACM என்பது எந்த வகை ஏவுகணை? லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். அதுதான் இதோட ஃபில் ஃபார்ம். அதாவது நீண்ட தொலைவில் உள்ள தரை இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய க்ரூஸ் மிசைல் தான் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஒடிசால டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது, நீண்ட தூர நிலத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணை, லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். அதோட ஃபில் ஃபார்ம் தான் இது. நீண்ட தூரத்தில் உள்ள தரையில் உள்ள இலக்குகளை இதனால தாக்கி அளிக்க முடியும். ஸோ இப்போ இதை வந்து ஒடிசால அப்துல் கலாம் தீவில் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏவுகணையுடைய முதன்மை ஒருங்கிணைப்பு ஆய்வகமாக பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏடிஇனா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வானூர்தி மேம்பாட்டு அமைப்பு தான் வந்து அதை முதன்மை ஒருங்கிணைப்பு மையமா விளங்கி இருக்கு. இது பெங்களூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். இந்திய ராணுவம் தனது NEGEV இயந்திர துப்பாக்கிகளுக்காக எந்த அதிநவீன தொலைநோக்கி கருவியை தேர்வு செய்துள்ளது? ஸோ மெப்ரோ X6 அப்படிங்கிற தொலைநோக்கு கருவி. ஸோ இப்போ நம்ம ஷூட் பண்றோம் துப்பாக்கியில, இப்போ நீண்ட தூரத்துக்கு இப்படிலாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த துப்பாக்கியிலேருந்து பார்த்து தானே குறி வச்சு தானே அவங்க ஷூட் பண்ணுவாங்க. அப்போ அதில் தொலைநோக்கி கருவி அப்படிங்கிறது சேர்த்திருப்பாங்கல்ல நல்லா தெளிவாக பார்க்கறதுக்காக. ஸோ அதுக்காக அதுவும் NEGEV இந்த இயந்திர துப்பாக்கிகளுக்காக இப்போ மெப்ரோ X6 அப்படிங்கிறத வந்து வாங்க போறாங்க. ஸோ யாருக்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ அதன்படி அந்த துப்பாக்கிகள் நம்ம நாட்டில் உள்ள நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி நம்ம நாட்டில் உள்ள நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட அந்த தொலைநோக்கி கருவியானது வழங்கப்படும் இந்த இயந்திர துப்பாக்கிகளை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இந்த இயந்திர துப்பாக்கியுடைய ஒரு பார்ட் தான் அந்த தொலைநோக்கி கருவி. அதை தான் யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? மெப்ரோ X6 வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ அதன்படி ஒப்பந்தமானது இஸ்ரேல் நிறுவனத்துக்கும் இந்தியாவுடைய RRP நிறுவனத்துக்கும் இடையே வந்து சைன் ஆயிருக்கு. RRP டிஃபென்ஸ் நிறுவனத்துக்கும் இடையே. இந்த RRP டிஃபென்ஸ் நிறுவனம் வந்து அதை உருவாக்கி, அந்த தொலைநோக்கு கருவியை உருவாக்கி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட வழங்குவாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தான் அந்த இயந்திர துப்பாக்கியை உருவாக்குறாங்க. தொலைநோக்கி கருவி அதோட ஃபிக்ஸ் பண்ணி அந்த அந்த துப்பாக்கியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அடுத்து நேஷனல் 100% எத்தனால் வாகனங்களில் 100% எத்தனால் வாகனங்களில் வாகனத்தை எளிதாக ஸ்டார்ட் செய்வதற்காக எத்தனை சதவீதம் பெட்ரோல் மற்றும் பிற வேதியியல் சேர்மங்கள் கலக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று நம்ம ஷார்ட் நியூஸ்ல பாக்குறப்ப அதை இன்னைக்கு மெயின் கொஸ்டினா பார்ப்போம்னு சொல்லி நேற்றே சொல்லியிருப்பேன். அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வாகனங்கள்ல 100% நீங்க எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணி எத்தனால் கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. நம்ம ஆல்ரெடி எவ்வளவு பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா 20% வந்து எத்தனால் பெட்ரோலோட கலந்து தான் நம்ம E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வாகனங்கள்ல பயன்படுத்துறோம். இப்போ அது 100% மாத்துறாங்க. 100% எத்தனால் அப்படின்னா ஃபுல்லாவே 100% எத்தனால் வராது. அதுல 93லேருந்து ஒரு 95% வரைக்கும் எத்தனால் கலந்துருப்பாங்க. ரிமைனிங் உள்ளது வந்து சில வேதிப்பொருட்கள் அப்புறம் பெட்ரோல் வந்து கலந்துருப்பாங்க. அது எவ்வளவு % பெட்ரோலும் அந்த வேதிப்பொருட்களும் கலந்துருப்பாங்க அப்படின்னா 5 to 7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே எதுக்காக அப்படின்னா அந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து எளிதாக ஸ்டார்ட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 5 to 7% பெட்ரோல் பிற வேதிப்பொருட்களும் கலக்கப்படும் இந்த 97-93% எத்தனாலோட. ஸோ அந்த பெட்ரோலை தான் நம்ம 100% எத்தனாலோட பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஃபுல்லாக 100% கிடையாது. 93 to 97% தான் அந்த 95% தான் எத்தனால் இருக்கும் 100% எத்தனால் அப்படின்னு சொன்னா. இப்போ எதனால 100% எத்தனாலுக்கு மாறணும்? இப்போ ஈரான் இஸ்ரேல் அந்த அமெரிக்கா போர்னால அங்கே ஹார்முஸ் நீரிணை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம இன்னொரு நாட்டை சார்ந்தே நம்ம வாழ முடியாது. நம்ம கச்சா எண்ணெய்க்கு முழுக்க 80%க்கும் மேலே வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறோம். சப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, கான்ஃபிளிக்டான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வெளிநாட்டை நம்பியே இருந்தோம் அப்படின்னா நம்ம பாதிக்கப்படுவோம். ஸோ அப்போ நம்ம அதனாலதான் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருப்போம். மேக் இன் இந்தியா ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பெட்ரோலை நம்பி இருக்கிறத நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக தான் எத்தனால 20% பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இந்த 100% எத்தனால் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ மேலே சொல்லியிருந்தா அதே தான் 93 to 95% வரைக்கும் எத்தனால் இருக்கும். ரிமைனிங் உள்ளது வந்து பெட்ரோல் பிளஸ் வேதி சேர்மங்கள் கலந்துருப்பாங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இடையே எத்தனை முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன? 11 ஒப்பந்தங்கள் இப்போ இந்தியாவுக்கும் ஸ்லோவேகியா நாட்டுக்கும் இடையே வந்து சைன் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்லோவேகியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போயிருக்காங்க. அப்பதான் இந்த 11 ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் மாநாடு அப்படிங்கிறது ஜெர்மனில நடக்க போகுது. அதுல பிரதமர் மோடி வந்து பங்கேற்கிறாங்க. அடுத்து G7 மாநாடு பிரான்ஸ்ல நடக்குது, அதுலயும் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பங்கேற்கிறாங்க. அடுத்து இப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில AA மாநாடு வந்து நம்ம நாட்டில் நடந்துச்சு. அதுல ஸ்லோவேக்கியாவோட நாட்டோட சேர்ந்தவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது முக்கியம் இல்லை. AA தொலைப்பு மாநாடு எங்கே நடந்துச்சு 2026 அப்படின்னு கேட்டால் அது நம்ம இந்தியாவில். அது எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில. தமிழ்நாடு ஸ்கீம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ 6 to 8 வரைக்கும் விரிவாக்கம் செய்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களே, 1லேருந்து 5th வரைக்கும், அவங்களுக்கு தான் 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர்ல 15ல லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ காலை உணவு திட்டம் வர செப்டம்பர் 17ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 17ஆம் தேதினா யாருடைய பிறந்த நாள்? பெரியாருடைய பிறந்த நாள் வந்து இது தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது இனிஷியலா எப்போ லான்ச் பண்ணாங்க? செப்டம்பர் 15ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1500 பள்ளிகளில் தான் லான்ச் பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்புறமா 30,000 பள்ளிகள்கிட்ட வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, மொத்த அரசு பள்ளிகளுக்கும் தொடக்க பள்ளிகளுக்கு. நெக்ஸ்ட்
அரசு உதவி பெறும் பள்ளிகள், அப்புறம் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிது 6 to 8 வரைக்கும் அதை செப்டம்பர் 17 எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா மதுரையில் நெல்பேட்டையில் தொடங்கி வச்சிருப்பாங்க அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. இதை செயல்படுத்தக்கூடிய துறை என்ன அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க. இப்போ 17 எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இல்லையா, இதன் மூலமா கூடுதலா 15 லட்சம் அரசு உதவி பெறும் மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸ், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் யார்? ஆன்சர் வந்து நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம். இப்போ நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் வந்து கீர்த்தி சக்ரா விருதை வந்து பெற்றிருக்காரு. ஸோ போர்க்கால அமைதி விருதுகள்ல 2வது உயரிய விருது தான் கீர்த்தி சக்ரா. அப்போ முதல் உயரிய விருது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இவர் தான் அந்த நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு இடையே உள்ள அந்த மோதல்ல வந்து துப்பாக்கி பட்டு அவங்க வாய் அப்புறம் தோள்பட்டைகளில் வந்து பலத்த அடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பிக்சர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க கீர்த்தி சக்ரா விருது பெற்றதை பாராட்டி. ஸோ கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரத்துடைய அசாத்திய வீரதீர செயலை பயன்படுத்தி இப்போ 48 லட்சம், ஸோ 40 லட்சம் சொன்னேன், 48 லட்சத்தை வந்து கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ 2024 அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல குல்காம் பகுதியில் அந்த மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு வந்து துப்பாக்கி சூட்ல முகம் அப்புறம் தோள்பட்டையில காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை மீறி பயங்கரவாதியை எதிர்த்து இவங்க வந்து செயல்பட்டிருக்காங்க. ஸோ அதை பாராட்டி தான் கீர்த்தி சக்ரா விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேடியன் ஸ்கீம், பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயண வசதியை வழங்கும் கேரளாவின் திட்டம் எது? ஆன்சர் பிரியதர்ஷினி. ஸோ பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேர்ல பெண்களுக்கு வந்து இப்போ நம்ம இதுல எப்படி விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பெண்கள் வந்து இலவசமா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல வந்து பயணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்கீம் பார்க்குறோம். அது 2021 மேல லான்ச் பண்ணது மகளிர் விடியல் பயணம் திட்டம். அந்த மாதிரி கேரளாலையும் பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேர்ல கவர்மெண்ட் பஸ்ல வந்து பெண்கள் இலவசமாக பயணிப்பதற்கான திட்டத்தை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் வி.டி. சதீஷன் அவர்கள். இதுக்காக 800 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக. ஸோ கேரளாவும் இந்த ஃப்ரீ பஸ் வந்து மகளிருக்கு வழங்குறதுனால ஆந்திரா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, தெலுங்கானா அந்த மாநிலங்களோட வரிசையில இப்போ கேரளாவும் இணைஞ்சிருக்கு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தில் எத்தனை அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன? ஸோ 14 அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதில் 14 அம்சங்களோட ஒப்பந்தம் சைன் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து சைன் பண்ண போறதான் சொல்லியிருக்காங்க. இறுதியா இப்போ சுவிட்சர்லாந்துல பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்துல இப்போ சுவிட்சர்லாந்துல சைன் பண்ண போறதா இப்போ இறுதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய சோசியல் மீடியால வந்து இதை பத்தின தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2026 February 28 ஸ்டார்ட் ஆனது. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க. அது அப்படியே போற மாதிரி ஈரான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஹோர்மூஸ் நீரிணை வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. கச்சா எண்ணெய் வெளியில வர்றது சிரமமாயிடுச்சு. ஸோ நிறைய நாடுகள்ல எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ எரிபொருள் அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ 107 நாட்களுக்கு பிறகு அந்த ஈரான் அமெரிக்கா இடையே பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை எட்டி இப்போ சைன் பண்ண போறாங்க அந்த அமைதி ஒப்பந்தத்துல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்க சைன் ஆக போகுதுன்னா சுவிட்சர்லாந்துல சைன் ஆக போகுது. இந்த 14 அம்சம் பார்த்தோம்னா லெபனான் உட்பட அனைத்து முனைகள்லேருந்துமே அமெரிக்கா ராணுவ தாக்குதல் நடத்துறத ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சம். ஈரான் உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னும் ஒரு அம்சம் இருக்கு. நெக்ஸ்ட் படைகளை திரும்ப பெறுவது, ஈரானை சுற்றி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா படைகளையும் திரும்ப பெறுவது அமெரிக்கா. ஈரான் ஏற்பாடுகளின் கீழ் 30 நாட்களுக்குள்ள ஹோர்மோஸ் நீரிணையை வந்து மறுபடியும் திறந்துரும். இப்போ இந்த ஒப்பந்தம் மட்டும் சைன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோர்மோஸ் நீரிணையை ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அந்த பிரச்சனையே இப்போ இருக்காது. பேச்சுவார்த்தை வந்து நடைபெறக்கூடிய காலத்துல பிராந்தியத்துல ராணுவ குவிப்பை அதிகரிக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு 14 அம்சங்கள் வந்து இஸ்லாமாபாத்ல அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதுல இந்த 14 அம்சங்களும் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். இம்பார்ட்டன்ட் டே
சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் 2026 எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 13. ஜூன் 13ஆம் தேதி தான் இந்த சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கறத நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நமக்கு தோல்ல அப்புறம் முடி இதுலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதில் உள்ள மெலனின் அப்படிங்கிறது காரணம். அந்த மெலனின் ரொம்ப கம்மியாகிறது, இல்லைன்னா மெலனின் இல்லாம போகிறதுனால இந்த அல்பினிசம் நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. அல்பினிசம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத ஒரு பாதிப்பு. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து தீம் என்னன்னா ப்ரௌட்லி இன் மை ஸ்கின் செலிப்ரேட்டிங் ஆல் ஸ்கின் டோன். ஸோ என்னுடைய ஸ்கின்னை வந்து என்னுடைய தோல் நிறத்தை வந்து நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ப்ளஸ் எல்லா ஸ்கின் டோனையுமே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒருவர்கிட்ட மற்றவங்களுக்கு பரவாத ஒரு பிறப்பிலே ஏற்படக்கூடிய ஒரு அரிய மரபணு நிலை தான் இந்த அல்பினிசம் அப்படிங்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2014 டிசம்பர் 8 இந்த தினத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. 2015 ஃபர்ஸ்ட் டைம் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷார்ட் நியூஸ். மேற்காசியால இப்போ போர் பதற்றம் அப்படிங்கிறது இப்போ சாந்தி நிலையை அடைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதனால அங்கேருந்து இந்திய கப்பல் திசா கப்பல் வந்து பாதுகாப்பாக கடந்திருக்கு. ஸோ விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆக போகுது. நெக்ஸ்ட் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா சென்னை பெரம்பூரில், அங்கே வந்து நிறைய வந்தே மாதரம் பெட்டிகள், அப்புறம் முதல் ஹைட்ரஜன் ரயிலுடைய பெட்டிகள் இதெல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. இந்தியாவுடைய ஏற்றுமதியானது 18% வந்து அதிகரிச்சிருக்கு மே மந்த் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 16 கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து ஜூன் 23 ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வித் டெஸ்ட் சீரீஸோட இன்க்ளூட் ஆகி அது வரும். அதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்லோவேக்கியா. இந்தியாவில் ஏவுகணைகளை வானிலையே தடுத்து அளிக்கும் இந்தியாவின் 2ஆம் கட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக சோதித்த நிறுவனம் எது? ஆன்சர் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் என்பது எந்த வகை ஏவுகணை? நீண்ட தூர நில தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணை. இந்திய ராணுவம் தனது NEGEV இயந்திர துப்பாக்கிகளுக்காக எந்த அதிநவீன தொலைநோக்கி கருவியை தேர்வு செய்துள்ளது? ஆன்சர் மெப்ரோ X6. 100% எத்தனால் வாகனங்களில் வாகனத்தை எளிதாக ஸ்டார்ட் செய்வதற்காக எத்தனை சதவீத பெட்ரோல் மற்றும் பிற வேதியியல் சேர்மங்கள் கலக்கப்படுகிறது? ஆன்சர் 5 to 7%. எவ்வளவு பர்சன்டேஜ் எத்தனால் இருக்கும் அப்படின்னா 93 to 95% வந்து எத்தனால் இருக்கும். அதுல இந்தியா மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இடையே எத்தனை முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 11 ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 to 8 வரைக்கும். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் யார்? ஆன்சர் நாயக் மீனாட்சி சுந்தரம். பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயண வசதியை வழங்கும் கேரளாவின் திட்டம் எது? ஆன்சர் பிரியதர்ஷினி. ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தில் எத்தனை அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் 14 அம்சங்கள். சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 13. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.